ஓர் அழகு மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம். அங்கே ஒரு பழைய குடிலில் அமைதியாக வாழ்ந்தார் ஒரு ஜென் குரு. அவருடைய வாழ்க்கை மிக எளிமையானது. எழுந்ததும் குளத்தில் நீராடுவது, பச்சை பரப்பில் தியானம் செய்வது, பசுமை இயற்கையை ரசிப்பது, இதுதான் அவருடைய நாள். அவரிடம் யாரும் வார்த்தைகளை வீணாக பேச மாட்டார்கள். ஏனெனில் அவர் பேசும் ஒவ்வொரு சொல் கூட மனதை கவரும் தத்துவம் கொண்டது. ஒரு நாள் அந்த குருவைச் சந்திக்க ஒரு இளம் துறவி வந்தான். அவனது மனதில் ஏராளமான கேள்விகள். நான் எப்படி உண்மையான அமைதியை அடைவது? எனது மனம் எப்போதும் கலக்கமடைவது ஏன்? தினமும் தியானம் செய்கிறேன், ஆனாலும் ஏதோ ஒரு தனிமை, சலிப்பு உணர்வுதான். அந்த இளைஞன் குருவிடம் வந்து சொல்லினான், ஆசானே, என்னை மாற்றுங்கள். எனக்கு சிந்தனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. என் உள்ளம் அமைதியாக இல்லை. எதிலும் ஒருமைப்பட முடியவில்லை. அந்த குரு சிரித்தபடியே, நாளை காலை நீ ஒரு வேலை செய். இந்த குடுவையில் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வா. ஆனால் அதில் ஒரு துளி கூட சிந்தக்கூடாது. அடுத்த நாள் இளைஞன் மகிழ்ச்சியுடன் பயணித்தான். வழியில் பறவைகள் இசைத்தன, பூக்கள் மலர்ந்தன, காற்றின் இதழ் ஐந்தது. ஆனால் அவன் கவனம் எல்லா இடங்களிலும் சென்றது. ஒரு 2 தடவை தவறி தடுமாறினான். குடுவையில் சில துளிகள் சிந்தின. அவனது மனம் வருந்தியது. ஆசானிடம் திரும்பி வந்தான். மன்னிக்கவும் ஆசானே, தண்ணீர் சிந்திவிட்டது. ஏன் சிந்தியது? நான் வழியில் இருந்த அழகுகளை ரசிக்க முயற்சித்தேன். அதை பார்த்தால் நம்மிடம் என்ன பயன்? கேள்விகளால் நிரம்பிய மனம் எப்படி ஒருமைப்படும்? மறுநாள் அதே வேலையை மீண்டும் கொடுத்தார். இப்போது இளைஞன் தன்னை கட்டுப்படுத்தினான். விழிக்குள் பாத்திரம் மட்டுமே. ஒவ்வொரு அடி எடுக்கும்போதும் தன்னைத்தானே நினைவூட்டினான். தண்ணீர் சிந்தக்கூடாது. வழி முழுக்க உலகம் இருந்தது. அதே பறவைகள், அதே காற்று. ஆனால் இப்போது அவனது மனம் வெறும் பாத்திரத்தின் மீது மட்டுமே. குடுவை நிரம்பி வந்தது. ஒரு துளியும் சிந்தவில்லை. அசல் அமைதி அவனுள் பிறந்தது. குரு மெதுவாக அவனை பார்த்து சொன்னார், இதுதான் தியானம். உலகம் உன்னுள் சத்தம் செய்கிறது. மனதில் எண்ணங்கள் ஓடுகின்றன. ஆனால் நீ உன் கவனத்தை ஒரே இடத்தில் வைக்கப் பழகினால் அங்கே அமைதி உண்டு. புற உலகம் கத்தினாலும் உன் உள்ளம் மெளனமாக இருக்கும். அந்த இளைஞன் ஒரு வழியாக புரிந்து கொண்டான். அமைதி என்பது வெளியே தேடக்கூடியது அல்ல, உள்ளே அடையக்கூடியது. சிந்தனைகளை அடக்குவது அல்ல, அவற்றை பார்க்கும் கணத்தை மாற்றுவதுதான். அந்த நாள் முதல் இளைஞன் தினமும் கிணற்றின் அருகே உட்கார்ந்தான். குடுவை இல்லை, தண்ணீர் இல்லை, ஆனால் உள்ளத்துக்குள் ஓர் அமைதி பெருகியது. கதையின் தத்துவம்: நம் மனதை ஒரு விஷயத்தில் நெறிப்படுத்தினால் வாழ்க்கை எளிமையாகும். வெளி உலகம் குதூகலமாக இருந்தாலும் நம் உள்ளத்தில் அமைதி மலரலாம்.